அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரவா கேக் தாங்க பண்ண போகிறோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, முட்டை, தயிர், மைதா எதுவுமே இல்லாமல் ஏன் பேக் பண்ண கூட வேண்டாங்க, சூப்பரான நம்ம கேக் தயாராகிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் ரவை. நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவை நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே பேனில் மறுபடியும் எந்த கப்பில் நம்ம ரவா இருந்தோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய். டோட்டலாக இந்த கேக்குக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுகர் நல்லா கேரமலைஸ்ட் ஆகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கசந்துருச்சுன்னா நமக்கு கேக் சாப்பிட முடியாது, கசப்பாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் ரவா இருந்தோமோ அதே கப்பில் 2 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். நம்ம மிக்ஸ் பண்ண அது சரியாயிடும். இப்போ வறுத்த ரவையும் இது கூட சேர்த்துடலாம். மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் சுகர், தண்ணி எல்லாமே நம்ம அளந்துக்கிறணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில் நல்லா திக்காயிரும். பேனில் ஒட்டாத ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுருண்டு வரணும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இறக்கிடலாம். நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதுக்கு மேலே நான் பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க, சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இது 1 hour ரெஸ்ட்டில் இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸ்பேட்சில் வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரமல் ரவா கேக், இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய கேக் தயாராகிடுச்சு. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரமல் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.